ஹலோ, குட் மார்னிங். தரணி போற்றும் தைமகளே வருக என்று பொங்கலை வரவேற்போம். அனைவருக்கும் தைத்திருநாள் நல்வாழ்த்துக்கள். கராமா கிச்சடி. கராமா பாய் புரியில் வசித்து வந்த ஒரு பெண்மணி. அவளுக்கு என்று யாரும் இல்லை, ஜெகநாதன் தான் அவளுக்கு எல்லாமும். கூலி வேலை செய்து கொண்டு அவளுண்டு, அவள் ஜெகநாதன் உண்டு என்றிருப்பாள். ஜெகநாதர் மீது மிகவும் பிரியம். தினமும் கோவிலுக்கு சென்று வருவாள். எப்பொழுதும் ஜெகநாதனிடம் பேசிக்கொண்டே இருப்பாள். வெரி சிம்பிள் லைஃப். ஜெகநாதா, இன்னைக்கு கால் ரொம்ப வலிக்கிறது என்பாள். கோவிலுக்கு போனாள். இன்று ஒரே கூட்டம் ஜெகநாதா என்பாள். இப்படி அவள் பேசிக்கொண்டே இருப்பாள். திடீரென சிரிப்பாள். மற்றவர்கள் இவளை பைத்தியம் என்பார்கள். இவளுக்கு அதை பற்றி எதுவும் கவலை கிடையாது. என் சுவாமி, என் ஜெகநாதன், நான் பேசுகிறேன் என்றிருப்பாள். ஒன் பாட்டு மீல் மாதிரி ஒரு கிச்சடி பண்ணுவாள். ரெடியானதும் தன் வீட்டிலிருந்தே ஜெகநாதா என்று கோவிலை நோக்கி காண்பிப்பாள். பிறகு இவள் சாப்பிடுவாள். பகவானிடம் அவள் வைத்திருந்த பிரியத்தை அவள் யாரிடமும் தெரியப்படுத்தியதே இல்லை, தேவையும் இல்லை. ஒவ்வொருத்தர் பக்தியும் ஒவ்வொரு மாதிரி. ஒருவர் செய்வது போல் மற்றவர் செய்ய வேண்டிய அவசியமில்லை. நாம் செய்யும் பூஜை, சொல்லும் ஸ்லோகம், செய்யும் அலங்காரம், இவற்றில் நம் மனம் லயப்பட்டு சந்தோஷமாக பிரேமையுடன் செய்ய வேண்டும். அப்படி செய்தால் நமக்கே ஒரு திருப்தி கிடைக்கும். கராமா மனசை ரசித்து ஜெகநாதன் ஒரு சிறு பையனாக கராமா முன் வந்துவிட்டான். ஏ பாட்டி, எனக்கு கிச்சடித்தா என்கிறான். இவள் சிரித்து கொண்டே, யார் நீ, எங்கே உன் வீடு, எங்கிருந்து வந்துள்ளாய் என்கிறாள். உனக்கு நான் யார் என்று தெரியவில்லையா என்கிறான். ஆமாம், நீ பெரிய ஜெகநாதனா உன்னை தெரிவதற்கு என்கிறாள். ஆமாம், நான் ஜெகநாதன் தான் என்கிறான். இவள் சிரிக்கிறாள். போடா, என் ஜெகநாதனுக்கு கை காலெல்லாம் கிடையாது, காதும் கிடையாது என்று சொல்லி நம்ப மறுக்கிறாள். உடனே ஜெகநாதனாக காட்சி கொடுக்கிறான். இப்போ ஒத்துக்கிறியா என்று கேட்டான். அவள் அப்படியே அவனை ஆலிங்கனம் பண்ணிக்கொள்கிறாள். சரி, எனக்கு இப்போ கிச்சடி கொடுப்பியா என்கிறான். எடுத்துக்கோ என்கிறாள். எனக்கு தான் கையில்லையே என்கிறான். இவள் அழகாக அதை எடுத்து ஊட்டுகிறாள். நன்றாக சாப்பிடுகிறான். பானையை எட்டி பார்க்கிறான். கிச்சடி தீர்ந்து விட்டது. இன்னும் கொஞ்சம் பண்ணி தரவாடா குழந்தை என்கிறாள். வேண்டாம் வேண்டாம், கோவிலில் நைவேத்தியம் பண்ணும் நேரம் வந்து விட்டது என்று ஓடிவிடுகிறான். பிறகு திரும்பி வந்து, நாளைக்கும் வருவேன், கிச்சடி வேணும் என்று சொல்லிவிட்டு போகிறான். இவள் தினமும் சமைத்துவிட்டு போய் குளித்துவிட்டு கோவிலுக்கு போய்விட்டு வந்து சாப்பிடுவாள். ஆனால் இப்பொழுது சமைத்து முடிக்கும் நேரத்துக்கே கரெக்டாக ஜெகநாதன் வந்து விடுகிறான். ஆசை ஆசையாக இவள் ஊட்டிவிட சிறு பையனாக ரசித்து சாப்பிடுகிறான். கராமாபாயிக்கு ஜெகநாதனிடம் எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லை. அவளிடம் இருந்தது அன்கண்டிஷனல் லவ். தினமும் வந்து அவளிடம் விளையாடி பேசி மடியில் உட்கார்ந்து சாப்பிட்டு செல்கிறான். இவன் வந்து சென்றாலும் அவள் ரொட்டீன் வழக்கம் போல் செய்கிறாள். எதுவும் மாறவில்லை. ஜெகநாதன் வந்ததை யாரிடமும் சொல்லவில்லை. ஆனால் தனக்குள் ரசிக்கிறாள். முகத்தில் சந்தோஷம் தெரிகிறது. ஒரு நாள் ஒரு பரம பக்தர் இவள் வீட்டிற்கு பிக்ஷைக்கு வருகிறார். அவருக்கு ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப்ரேஷன் ஃபீல் ஆகிறது. அவர் அவளிடம் விசாரிக்கிறார். அவள் சொல்லுகிறாள், சமைப்பேன், ஜெகநாதன் வந்து சாப்பிடுவான், பிறகு குளிப்பேன், கோவிலுக்கு போவேன், பூஜையெல்லாம் பெரிதாக தெரியாது என்கிறாள். அவருக்கு புரிகிறது ஜெகநாதன் இங்கு வந்து போகிறான் என்று. அவர் சொல்லுகிறார், நீ இனிமேல் குளித்துவிட்டு சமையல் செய்து ஜெகநாதனுக்கு கொடு என்கிறார். இவள் தயங்குகிறாள். ஜெகநாதனுக்கு பசிக்கும், லேட்டாகிவிடும் என்று. அவர் சொல்லுகிறார், இப்படி கொடுத்துப்பார், ஜெகநாதன் இன்னும் ரசிப்பான் என்று. இவளும் சரி என்று மறுநாள் குளித்துவிட்டு சமைக்க தயாராகும் பொழுது ஜெகநாதன் வந்து விடுகிறான். லேட்டாயிடுத்து, பசிக்கிறது, ஏன் லேட்டு, உனக்கு உடம்பு சரியில்லையா என்கிறான். இவள் நடந்ததை சொன்னாள். உடனே, நான் உன்னை அப்படி கேட்டேனா என்கிறான். உனக்கு அப்படி பண்ணினால் பிடிக்கும், அதனால்தான் என்கிறாள். ஜெகநாதன் சொல்கிறான், எனக்கு இப்போ பசிக்கிறது, நீ கொடுக்கல, நீ சொல்வதெல்லாம் மற்றவர்களுக்கு, உனக்கு இல்லை என்று சொல்லிவிட்டு ஓடி போய்விட்டான். இவளுக்கு ரொம்ப வருத்தமாயிடுத்து.
அந்த பக்தர் வருகிறார். இவள் சொல்லிவிடுகிறாள், அவன் எப்பொழுதும் மாதிரி பண்ணு என்று சொல்லிவிட்டான், நாளையிலிருந்து அப்படித்தான் என்கிறாள். நான் தான் தப்பு பண்ணிவிட்டேன், உன்னை குழப்பியதற்கு என்னை மன்னித்து விடு என்கிறார். மறுநாள் சிறிது லேட்டாக வருகிறான். இந்த முறை கையில் வாங்கின்றான். சாப்பிடுவதற்குள் கோவில் மணி அடித்தது. உடம்பெல்லாம் கிச்சடி சிந்திக்கொண்டே ஓடிவிட்டான். கோவிலில் பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ண வரும்பொழுது இவள் உடம்பெல்லாம் கிச்சடி. அவர்களுக்கு ஒன்றும் புரியவில்லை. ராஜா வரைக்கும் விஷயம் போய் ராஜா வந்துவிட்டான். பிரார்த்தனை பண்ண விஷயம் தெரிகிறது. அவள் காலத்துக்கு பிறகு எனக்கு இந்த மாதிரி கிச்சடி இங்கு வேண்டும் என்கிறான். இன்றும் காலை நைவேத்தியம் கராமா கிச்சடி என்ற பெயரில் ஜெகநாதருக்கு நைவேத்தியம் செய்யப்படுகிறது. இதுவரை அன்பும் ஆதரவும் அளித்த அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் இணைவோம். தேங்க்யூ. ஹாவ் அ கிரேட் இயர்.